சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஆளுநர் உடனான சந்திப்பு தொடர்பான விவரங்களை பதிவு செய்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை தொடர்ந்து மசோதாக்கள் தொடர்பாக சுமூகமாக பேசி தீர்வு காண வேண்டும் என்று ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரை அழைத்து பேச கோரியிருந்தார். மிக்ஜாம் புயல் தொடர்பான பணிகள் இருந்ததன் காரணமாக அந்த சந்திப்பானது இன்றைய தினம் நடைபெற வேண்டிய ஒரு சூழல் இருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் 4 அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. என்னென்ன முக்கிய விஷயங்கள் தொடர்பாலாம் பேசப்பட்டிருக்கு செல்வகுமார்? முதலமைச்சர் ஆளுநர் இடையேயான இந்த சந்திப்பிற்கு பிறகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து காட்சிகளை பார்த்தோம். அதில் 21 மசோதாக்கள் ஆளுநரினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு 10 மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். இது குறித்து அவரிடம் பேசி இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் KC வீரமணி மீதான நடவடிக்கை எடுக்க அனுமதி கோரியிருக்கிறோம். அது குறித்து எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் ரகுபதி. 40 சிறையில் உள்ள 7 முன் விடுதலை கோப்புகள் உட்பட மொத்தம் 49 கோப்புகள் நிலுவையில் உள்ளது. விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் என அரசின் சார்பில் ஆளுநரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் TNPSCயில் 11 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், 4 பேர் தான் இருக்கிறார்கள், அதற்கு ஒப்புதல் தேவை என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கோரிக்கைகளை ஆளுநரிடம் முதலமைச்சர் மனுவாக கொடுத்திருக்கிறார் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பனும் தெரிவித்திருக்கிறார். எனவே இதில் பெரும்பாலும் உயர்கல்வித்துறை சார்ந்த பல்வேறு மசோதாக்களும் இருப்பதால் இருவருமே தங்களது துறை சார்ந்த விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சந்திப்பு என்பது நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது, மன நிறைவை தந்திருக்கிறது. மீண்டும் அழைத்தால் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று அமைச்சர் ரகுபதி கடைசியாக பேசிய வார்த்தை இதுதான். எனவே முதலமைச்சர் ஆளுநர் இடையேயான சந்திப்பு என்பது ஒரு நிறைவான ஒரு சந்திப்பாக இருந்திருக்கிறது, மன நிறைவை தந்திருக்கிறது, திருப்திகரமாக இருந்தது என்ற பதில் கிடைத்திருப்பதால் மீண்டும் ஆளுநர் தமிழ்நாடு முதலமைச்சர் இடையேயான சந்திப்பு வரும் நாட்களில் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய கோப்புகளுக்கு விரைவில் ஆளுநர் ஒப்புதல் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பேட்டி அமைச்சர் பேசிய வார்த்தையில் இருந்து தெரிய வருகிறது. எனவே வரும் நாட்களில் ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் இடையேயான சந்திப்பு தொடர்ந்து நடைபெறுவதும் இந்த மோதல் போக்கு குறைவதற்கான ஒரு சூழல் நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செல்வகுமார், 20 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை ரகுபதி சுட்டிக்காட்டினார். என்னென்ன மசோதாக்கள், முக்கியமா என்னென்ன மசோதாக்கள் குறித்தெல்லாம் பேசப்பட்டது இந்த கூட்டத்தில்? செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெளிவாக அனைத்து மசோதாக்கள் குறித்த பெயர்களையும் குறிப்பிடப்படவில்லை. எனவே தற்போது செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பொதுவான தகவலாக பார்க்கிற போது நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து மசோதாக்களையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு ஆளுநர் ஒரு எந்த பதிலும் இதுவரை சொல்லவில்லை, ஆனால் விரைவில் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ற கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே உயர்கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள், அதே போல சிறையில் உள்ளவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை சட்டத்துறை அமைச்சர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த TNPSC விவகாரத்தில் உறுப்பினர்கள் நியமனம், அதே போல பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர்களுடைய நியமனம் என அடுத்தடுத்து பல்வேறு மசோதாக்கள் நிலுவையில் இருப்பதன் காரணமாக ஆளுநருடைய அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும், உடனே அதற்கு அனுமதி அளிப்பாரா, ஒப்புதல் அளிப்பாரா, அல்லது இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக் கொள்வதற்கான சூழல் இருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த சந்திப்பு என்பது நிறைவான சந்திப்பு, திருப்திகரமாக இருந்தது என்ற பதில் கிடைத்திருப்பதால் ஒரு பாசிட்டிவான ஒரு சந்திப்பாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. விஷயம் கண்டிப்பா செல்வகுமார். அதே போல வர இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. அதுல ஆளுநர் உரையோட பொதுவா சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது ஆளுநர் உரை அதுல இடம்பெறும். கடந்த முறை சில சர்ச்சைகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில இப்போ இந்த சந்திப்பு ஒரு நிறைவான சந்திப்பா இருந்தது அப்படின்னு அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் இது எந்த அளவுல தமிழக அரசியல் களத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பா பார்க்கப்படுது? ஜனவரி மாதத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க கவர்னருக்கு பேசினீர்களா என்ற கேள்வி சட்டத்துறை அமைச்சரிடம் கேட்கப்பட்ட போது அது குறித்து இப்போதைக்கு எதுவும் பேசவில்லை. ஏற்கனவே நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்த விவகாரம் தொடர்பாக மட்டுமே பேசி இருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கார். எனவே இன்னும் சட்டமன்றம் கூடுவதற்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள சூழ்நிலையில் நிச்சயமாக அதில் ஆளுநர் பங்கேற்பதற்கான ஒரு சூழல் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பது இந்த சந்திப்பின் மூலம் தெளிவாக தெரிய வருகிறது. எனவே இப்போது அமைச்சர் பேசியிருப்பதும் கூட வரும் நாட்களிலும் அழைத்தால் சந்திப்போம் என்ற ஒரு பதில் வந்திருப்பதன் காரணமாக
அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைவரையும் மதிக்க தெரிந்தவர். எனவே ஒரு மரியாதையோடு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது ஆளுநர் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்த சந்திப்பு என்பது தொடரும் என்பது சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு ஆளுநர் வருவதற்கான. செல்வகுமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், தற்போது ஆளுநர் ஆர் என் ரவியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருக்காங்க. அதற்கு பிறகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த சந்திப்பு ஒரு மன நிறைவான சந்திப்பா இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? ஏற்கனவே ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் மோதல் போக்கு இருந்தது. இந்த மோதல் போக்குக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் மீதான வழக்கை தமிழக அரசு தொடுத்தது. உச்சநீதிமன்றம் இது குறித்து பல்வேறு அறிவுரைகளை மேதக ஆளுநருக்கு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அடங்கிய தீர்ப்பை வழங்கியது. ஆகவே தற்போது மேதக ஆளுநரை அவர்களை முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். ஆக இந்த சந்திப்பு குறித்து ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் குறித்தும் இன்னும் பல்வேறு அரசனுடைய விஷயங்கள் குறித்தும் சட்டமன்றம் கூட மிக விரைவில் கூட இருக்கிறது. அது குறித்தும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசி இருக்கலாம். சார், இது மாதிரி ஏற்கனவே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில இப்போ இந்த சந்திப்பு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய பார்வையில் என்ன கருத்து? முற்றுப்புள்ளி என்பது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சர்கள் அவர்களுடைய மனநிலையை பொறுத்து தான் முற்றுப்புள்ளி இருக்கா அல்லது நீடிக்குமா, நிலைக்குமா அல்லது இது தொடருமா என்பது அவர்களுடைய எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான். ஆக மேதக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிற மசோதாக்கள் குறித்து பல்வேறு கேள்விகளை மேதக ஆளுநர் எழுப்புகிறார். உதாரணமாக தேர்வு ஆணையம், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவராக நியமிக்க இருப்பதாக சொன்ன முன்னாள் டிஜிபி குறித்தான பல்வேறு குறிப்புகளை விளக்கங்களை கேட்டார். இது போன்ற பல்வேறு விளக்கங்களையும் குறிப்புகளையும் இன்னும் பல்வேறு ஒரு நீண்ட விளக்கத்தையும் எதிர்பார்க்கிறார் மேதகு ஆளுநர் அவர்கள். ஆகவே இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆக அரசாங்கம் எப்படி எந்த முறை நடந்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய அடிப்படையில் தான் மேதகு ஆளுநருக்கும் இவர்களுக்குமான பிரச்சனைகள் எழாமல் இருக்கும். மேலும் தற்போது பொன்முடி குறித்தான இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள், ஏற்கனவே இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிற செந்தில் பாலாஜி, இவைகளெல்லாம் தற்போது மக்கள் மத்தியிலே பெரிய அதிர்வலைகளை எழுப்பியிருக்கிறோம். ஆக இதை திசை திருப்புகிற முயற்சியாக இந்த ஆளுநர் சந்திப்பு என்பது அடுத்தடுத்த செய்திகளில் இது வருகிற போது பழைய சம்பவங்கள் மறக்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை கூட உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பு சந்தித்திருக்கலாம் என்கிற கருத்தும் நிலவுகிறது. சார், அதே மாதிரி கேசி வீரமணி, முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி மற்றும் விஜயபாஸ்கர் தொடர்பான அந்த கோப்புகளுக்கும் அனுமதி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான உங்களுடைய பார்வை? அதுதான் இப்ப ஏற்கனவே தனி நீதிமன்றங்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்கள் குறித்தான நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் தான் வந்து கொண்டே இருக்கிறது. ஆக இது போன்றிருக்கிறது தான் பொன்முடியினுடைய தீர்ப்பும். அது மாதிரிதான் இன்னும் பல்வேறு இப்ப அமைச்சர்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்களின் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அது வருகிற ஜனவரி 8ஆம் தேதி தொடர இருக்கிறது. ஆகவே அந்த வழக்குகளுடைய தன்மை வேகம் எடுத்து விரைந்து நடவடிக்கை எடுத்து வேறு மாதிரியான தீர்ப்புகள் பெறப்பட்டால் என்ன ஆகுது என்பதற்காக இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு ஏற்கனவே நிலுவையில் உள்ள இந்த போன்ற வழக்குகளை எல்லாம் விசாரிப்பதற்காக நீங்கள் மசோதாக்களை கையெழுத்திட வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அது ஒரு பழிவாங்கும் போக்காகவே நாங்கள் பார்க்கிறோம். இல்ல சார், நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல ஆளுநர் அழைச்சிருக்காரு. இந்த நிலையில திசை திருப்பக்கூடிய முயற்சியா எப்படி சார் பார்க்க முடியும்? எப்படி புரியல, திருப்பி சொல்லுங்க. இல்ல, நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல ஆளுநர் தான் அழைச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இது திசை திருப்பக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? அது எப்படி சார் பார்க்க முடியும் கேட்கிறேன். இல்ல, அதாவது அதை நிராகரித்திருக்கலாம் அல்லவா அரசாங்கம் தரப்பிலே. அதை சந்திப்பதற்கு முதலமைச்சர் செல்லாமல் வேறு மூத்த அமைச்சர்களை அனுப்பியிருக்கலாம் அல்லவா. ஆக ஒரு முதலமைச்சரே இதில் சென்று அவர் பார்க்கிறார் என்று சொன்னால் ஒரு சுமூக உறவுக்காக
அல்லது வந்து பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கலாம். ஓகே சார், இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு வைகை செல்வன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ ஆளுநர் முதலமைச்சர் உடனான சந்திப்பு முடிவுற்றிருக்கு. சுமூகமான ஒரு சந்திப்பா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வந்து சட்டத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அது தொடர்பான உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சார்? உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் ஆளுநரும் முதல்வரும் சந்திக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது. முதல்வர் சார்பாக யாரையும் அனுப்ப முடியாது. ஆளுநரும் முதல்வரும் ஒரு முறை பேசி பார்க்கலாமே என்கிற ஒரு சஜஷன் தான். அதற்கு மேல உச்சநீதிமன்றமும் கட்டளையிட முடியாது. ஆளுநர் ஏற்கனவே ஒரு தடவை அழைப்பு விடுத்தார். அப்போது இங்கு மழை வெள்ள பாதிப்பு, முதலமைச்சர் செல்லவில்லை. இப்போது அடுத்த வாய்தா வருவதற்குள் மீண்டும் ஒரு முறை அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். முதலமைச்சர் சென்றிருக்கிறார். ஒரு மாநிலத்துல ஆளுநருக்கும் முதல்வருக்குமான சந்திப்புகள் என்பதெல்லாம் செய்தியாகவே ஆகக்கூடாது. அதெல்லாம் ரொட்டீனா அன்றாட நடக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏனென்றால் ஆளுநர் அலங்கார தலைவர், அவரது ஆணைப்படிதான் வந்து அரசு நடப்பதாகத்தான் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் தான். முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். ஆளுநர் செய்வது அரசு, முதலமைச்சர் செய்வது அரசாட்சி. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் தான். ரூல் அண்ட் ரெயின் என்று இதை சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது இந்த சந்திப்பால் பெரிய பயனெல்லாம் விளையும்னு எனக்கு தோன்றவில்லை. காரணம், உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, போகிறார்கள், அவ்வளவுதான். ஆளுநரை பொறுத்தவரையில அவர் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் எப்போதுமே. அதுல அவர் ஒரு முரண்கள் எல்லாமே நிறைந்த ஒரு மனிதராக இருக்கிறார். முதலமைச்சர் ஏற்கனவே நம்ம இதே சட்ட மசோதாக்களை எல்லாம் நம்ம மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றி திருப்பி அனுப்பணும். அதையே அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. அந்த இடத்துலயே அவர் அரசியல் சாசனத்தை மீறுறாரு. அப்போ இது அரசியல் சாசனத்துக்கு புறம்பானதுன்னு அவருக்கு தெரியாம இருக்குமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? வேண்டுமென்று தான் செய்கிறார். அதான் முரண்டு என்று நான் சொல்கிறேன். இப்படியான சூழ்நிலையில் ஆளுநர் ரீகால் செய்யப்படுவது ஒன்றுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு. ஏனென்றால் முதல்வரை ரீகால் செய்ய முடியாது. அது மக்கள் 2026 தேர்தலில் தான் மக்கள் விருப்பம் என்னவோ அது நடக்கும். ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் நியமன பதவி, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர். அவரை இங்கிருந்து அப்புறப்படுத்துவது அல்லது வேறு மாநிலத்துக்கு போனாலும் அங்கேயும் இதே தொல்லை தான் கொடுப்பாரு. அவருக்கு வேறு ஒரு நல்ல பதவி கொடுப்பதுதான் இதில் சிறந்த வழி என்பது என் கருத்து. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷியாம்.